लर्न इम्प्लीमेंट एवॉल्व चैनल में स्वागत है। लर्न इम्प्लीमेंट एवॉल्व चैनल का நான் உங்களை வரவேற்கிறேன். मेरा नाम सूर्या है. என் பேரு சூர்யா. வணக்கம். நீங்க தீபாவளி ரொம்பவுமே சந்தோஷமா உங்க குடும்பத்தினருடையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல்ல நிறைய ஹிந்தி வாக்கியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சரளமா தமிழ் மாதிரியே ஹிந்தி பேசுறதுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே மிக மிக உபயோகமா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை டெய்லி வந்தடையும். எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஈஸியா நம்ம ஹிந்தி கத்துக்கலாம். புதுசா வந்திருக்கிறவங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க. அப்புறங்க தீபாவளி லீவ் எல்லாம் நம்ம முடிச்சுட்டு நம்மளுடைய வேலைகளுக்கு போகிறதுக்கு ஆரம்பிப்போம். நீங்க நார்த் இந்தியா பக்கம் போறீங்க இல்ல ஹிந்தி பேசக்கூடிய இடங்களுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே தீபாவளி கான்வர்சேஷன்ஸ் நீங்க முடிச்சுட்டு போறப்போ அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கான எல்லா வாக்கியங்களும் தீபாவளி ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மேல ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எடுத்ததுமே அவங்க கிட்ட போகும்போது என்ன கொடுப்போம்? நம்ம கண்டிப்பா நம்மளோட தீபாவளி ஸ்வீட்ஸ் கொடுப்போம் இல்லையா? எல்லாருமே நம்ம தீபாவளி ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு போவோம், கொடுப்போம். போகும்போது அவங்க கிட்ட உடனே என்ன சொல்லுவீங்க? ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்வீட்ஸ் எடு அப்படின்னு சொல்ல மிட்டாய் லேலோ அப்படின்னு சொல்லணும். ப்ரொனவுன்சியேஷனை ஒரு தடவை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க ஹெச் வந்து சைலண்ட். மிட்டாய் மிட்டாயின்னு தான் சொல்லுவாங்க. ஹெச் சைலண்ட் ஆகி மிட்டாய் லேலோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்வீட்ஸ் எடு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு டேக் ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி மிட்டாய் லேலோ. கார்பரேட் இடங்கள்ல ஸ்வீட்ஸ் லேலோ அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்லை ரொம்ப அதிகமா ஹிந்தி உபயோகிக்கிற இடமா இருந்தா மிட்டாய் லேலோ அப்படின்னு சொல்லலாம். நம்ம இனிப்பு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம், ஸ்வீட்ஸ் எடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்களும் ரொம்ப சுத்தமான ஹிந்தி பேசுற இடங்களா இருந்தா மிட்டாய் லேலோ அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம். லேலோ அப்படின்னா எடு அப்படின்ட்டு அர்த்தம். இதுவே வந்து மரியாதையோட சொல்றதுக்கும் வந்து இருக்கு. இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல நம்ம கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட எடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்வீட்ஸ் எடு அப்படின்ட்டு சொல்லலாம். லேலோ லேலோ எடு 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 அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அப்படின்னு எடு 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 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த லேலோ 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 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எடு எடு அப்படிங்கிறதுக்கு லேலோ லேலோ அப்படின்றது அர்த்தம். மிட்டாய் லேலோ அப்படின்ட்டு சொல்லலாம் க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட. ஓகே. இதுவே மரியாதைக்குரியவங்க கிட்ட, ஒரு சீனியர்ஸ் கிட்ட இல்ல உங்க மேனேஜர் கிட்ட போய் இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான வார்த்தை மிட்டாய் லேலியே அப்படின்னு சொல்லணும். மிட்டாய் லேலியே. லேலியே அப்படின்னா எடுத்துக்கோங்க, இனிப்பு எடுத்துக்கோங்க, இனிப்பு எடுங்க அப்படின்ட்டு மரியாதையோட சொல்றது. இனிப்பு எடுத்துக்கோங்க, தீபாவளி ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க, தீபாவளி மிட்டாய் லேலியே அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம். இப்போ ஐஏ அப்படின்ட்டு வாங்க அப்படின்னு மரியாதையோட நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐஏ அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இந்த லேலியே. எடுங்க, எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு மரியாதையோட சொல்றதுக்கு மிட்டாய் லேலியே. மிட்டாய் லேலியே மரியாதையோட சொல்றதுக்கு லேலியே. லேலோ அப்படின்னா எடு, லேலியேன்னா எடுங்க. சரி, ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளோட கொலீக்ஸ் கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ நம்ம வேலை பார்க்குற இடங்கள்லையோ இல்லை நம்ம படிக்கிற இடங்கள்லையோ நம்ம நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ஆரம்பிப்போம் இல்லையா? அப்புறம் தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஃபிர் தீபாவளி கேசே ரஹே அப்படின்னு சொல்லி கேட்கணும். நம்மளோட கான்வர்சேஷனை அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபிர் தீபாவளி கேசே ரஹே. இங்க ஃபிர் அப்படின்னா அப்புறம் அப்படின்னு அர்த்தம். தீபாவளி கேசே ரஹே. கேசே ரஹே அப்படின்னா இப்படி போச்சு அப்படின்ட்டு நம்ம கேட்குறோம். ஃபிர் தீபாவளி கேசே ரஹே ப்ரொனவுன்சியேஷனை ஒரு தடவை கவனிச்சுக்கோங்க. ஃபிர் 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 தீபாவளி கேசே ரஹே அப்படின்ட்டு கேட்குறோம். அப்புறம் தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே நீங்க முதல் பார்த்த சென்டென்ஸும் இந்த சென்டென்ஸையும் சேர்த்தியே வந்து நம்ம இந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்றதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்வீட் லேலியே, ஸ்வீட் லேலோ, இல்லைன்னா மிட்டாய் லேலியே, மிட்டாய் லேலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிர் அவங்க ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபிர் தீபாவளி கேசே ரஹே
அப்புறம் தீபாவளியெல்லாம் எப்படி போச்சு அப்படின்ட்டு நம்ம நம்மளோட கான்வர்சேஷனை கண்டினியூஷன் பண்ணுறதுக்கு இங்கே ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஷனான கான்வர்சேஷன் தான் இது. அப்புறம் இந்த கான்வர்சேஷனை உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணும், இல்லை உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னா தீகே சல்தே ஹோ அப்படின்னு சொல்லலாம். தீகே சல்தே ஹோ, நான் போறேன். சரி, நான் போறேன். தீகே சல்தே ஹோ, சரி நான் போறேன். தீகே சல்தே ஹோ. உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இரு இங்கே உட்காரு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா சாதாரணமாக. அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இரு ருக்கோ யஹா பேட்டோ, ருக்கோ யஹா பேட்டோ அப்படின்ட்டு சொல்லணும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்ட்டு நம்ம தமிழ் மீனிங் கரெக்டாக என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ருக்கோ அப்படின்னா இரு, இங்கே உட்காரு, இரு இங்க உட்காரு. பேட்டோங்கிற வார்த்தை நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம். பேட்டா கிடையாது, இது வந்து பேட்டோ. ருக்கோ யஹா பேட்டோ. ருக்கோ அப்படின்னா இரு, இங்க உட்காரு. யஹா அப்படிங்கிறது இங்க, வஹா அப்படின்னா அங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்கள்ல நம்மளுடைய சேனல்லையே நம்ம படிச்சிருக்கிறோம். வஹான்னா அங்க, யஹான்னா இங்க. இதே இந்த ருக்கோவை ருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டோ அப்படிங்கிறது வந்து உட்காரு, உட்காரு அப்படின்னு சொல்றதுக்கு பேட்டோ. ருக்கோ யஹா பேட்டோ. இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றோம், க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட சொல்றோம் அப்படின்னா இந்த ருக்கோ யஹா பேட்டோ அப்படிங்கிறதே சரியான வார்த்தையா இருக்கும். இதே நம்ம மரியாதைக்குரியவங்க கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. உட்காருங்க, இருங்க, இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணும்னா ருக்கியே யஹா பேட்டியே. ப்ரொனவுன்சியேஷனை நல்லா கவனிச்சுக்கோங்க. ருக்கியே யஹா பேட்டியே, இருங்க இங்க உட்காருங்க அப்படின்ட்டு ரொம்ப மரியாதையோட சொல்லணும்னா ருக்கியே, ஐயே அந்த மாதிரி எல்லாம் சொன்னோம் இல்லையா. லேயே அப்படின்னு இந்த மாதிரி சொல்றது எல்லாமே இந்த இங்க போட்டு பேசுறது மாதிரி. ருக்கியே யஹா பேட்டியே, பேட்டியே ஐயே அதே மாதிரியான ஒரு டோன்ல வந்து வருது பாத்தீங்களா. இது எல்லாமே மரியாதையோட சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ருக்கியே யஹா பேட்டியே. இந்த ருக்கியே, ருக்கோ அப்படிங்கிறது நிறுத்துங்க, நில்லுங்க அந்த மாதிரியான மீனிங்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது பல இடங்கள்ல நம்ம இந்த ருக்கியே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற வார்த்தைகள் தான். இந்த ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏக் மினிட் ருக்கியே, ஏக் மினிட் ருக்கியே. இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மினிட்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஹிந்தில, மினிட் அப்படின்னு அந்த ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிருக்கும். ஏக் மினிட் ருக்கியே, ஏக் மினிட் ருக்கியே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க நான் இப்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏக் மினிட் ருக்கியே மே அபி வாபஸ் ஆத்தா ஹோ அப்படின்னா நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்ட்டு அர்த்தம். இந்த ஸ்க்ரீன்ல ஸ்பெல்லிங்ஸை வந்து படிச்சு அதனுடைய ப்ரொனவுன்சியேஷனை நம்ம பார்த்துடலாம். ஏக் மினிட் ருக்கியே, ஏக் மினிட் ருக்கியே மே அபி வாபஸ் ஆத்தா ஹூ. இதுதான் ப்ரொனவுன்சியேஷன். மினிட்டுக்கு பதிலாக மினிட். ஏக்னா ஒன்று எல்லாருக்குமே தெரியும். ருக்கியே அப்படின்னா நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. மே அபி வாபஸ் ஆத்தா ஹூ, நான் இப்போ வந்துடுவேன். வாபஸ் ஆத்தா ஹூ அப்படின்னா நான் இப்ப அதாவது வந்துருவேன் அப்படிங்கிறது தான். மே அபி அப்படிங்கிறது தான் நான் இப்போ. ஏக் மினிட் ருக்கியே மே அபி வாபஸ் ஆத்தா ஹூ. இந்த மாதிரி சமயங்களையும் கொஞ்சம் நில்லுங்க, நிறுத்துங்க, இங்க நிறுத்துங்க, யஹா ருக்கியே, வஹா ருக்கியே, இந்த மாதிரி எல்லாமும் இந்த ருக்கியவும் யூஸ் பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி தான் யஹா யஹா பேட்டியே அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா. ருக்கோ யஹா பேட்டியே அப்படிங்கறதுல இருந்துதான் நம்ம இந்த ருக்கியே வார்த்தைகள் எல்லாம் ஆரம்பிச்சோம். இந்த ருக்கியே யஹா பேட்டியே, யஹா ருக்கியே இங்க நிறுத்துங்க, பஹா ருக்கியே அங்க நிறுத்துங்க, ஏக் மினிட் ருக்கியே ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் இந்த ருக்கியே ரொம்பவே அழகா நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் இப்ப இந்த மாதிரி ஒரு 3 விதமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், 3-4 விதமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
இதுல இருந்தே நமக்கு எப்படி பேசும்போது நம்ம சரளமா பேசுறதுக்கு இந்த மாதிரி கோர்வையான வாக்கியங்களை வந்து கத்து வச்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப ஈஸியா நம்ம தமிழ் எப்படி யோசிக்கவே யோசிக்காம டக்கு டக்குன்னு பேசுறோம், அந்த மாதிரி நம்ம இதே மாதிரி கத்து வச்சுக்கிட்டா ஈஸியா நம்ம ஹிந்தியும் சரளமா பேச ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம யாரையாவது இன்வைட் பண்ணியிருந்தோம் லஞ்சுக்கு அப்படிங்கும்போது சாப்பிடு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், இல்லை நம்ம குழந்தைகிட்டயே சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில காலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம சும்மா ப்ளீஸ் அப்படிங்கறத போட்டிருக்கிறோம், ப்ளீஸ் சாப்பிடு, ப்ளீஸ் காலோ அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த காலோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வினைச்சொல், ஒரு வேர்ப் தான். இது ஒரு வினைச்சொல், ஒரு செயலை வந்து நம்ம செய்யறோம், சாப்பிட்றத தான் வந்து நம்ம காலோ சாப்பிடு அப்படின்ட்டு வந்து சொல்றோம், காலோ அப்படின்னு சொல்றோம். இதே எடு அப்படிங்கிறதுக்கு தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம், மிட்டாய் லேலோ, மிட்டாய் லேலியே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த எடு அப்படிங்கிறதுக்கு லேலோ, சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு காலோ. இது ரெண்டுமே வந்து வினைச்சொல், லேலோவும் வினைச்சொல், காலோவும் வினைச்சொல். நம்ம ஒரு செயலை செய்யறத வந்து குறிப்பிடுது. ப்ளீஸ் காலோ, சாப்பிடு, ப்ளீஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்றது. இந்த காலோ அப்படிங்கிறது எதுல இருந்து வந்தது அப்படின்னா, இப்ப நம்ம காணா அப்படின்னு சொல்லுவோம்ல, காணா அப்படிங்கிறது வந்து சாப்பாடை தான் காணான்னு சொல்லுவோம். அந்த காணா கயா இந்த மாதிரி இந்த காணா அப்படிங்கிறதுலாம் காலோ அப்படிங்கிறது வந்து மாறிச்சு சாப்பிடு அப்படிங்கிறது. காணா காணா காலோ, சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். காணா கயா அப்படின்னா காணா சாப்பிட்டியா, சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்ட்டு நம்ம கேட்கறது மாதிரி. இதே கியா சப்ஜி கயா அப்படின்னா என்ன பொரியல் சாப்பிட்ட, என்ன வெஜிடபிள் சாப்பிட்ட அப்படிங்கிறது. லஞ்ச் காயா, லஞ்ச் காயா அப்படின்னா லஞ்ச் சாப்பிட்டாச்சா அப்படின்ட்டு நம்ம கேட்கறது. ஸோ இப்போ காலோ அப்படின்னா அது ஒரு வினைச்சொல். அந்த காலோ இந்த சாப்பாடு சம்பந்தப்பட்ட சாப்பிட்டாச்சா அப்படி காணாக்காயா அப்படிங்கறதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நம்ம கூடவே வந்து பார்த்துட்டோம். காலோ அப்படின்னா சாப்பிடு அப்படின்ட்டு அர்த்தம். லேலோ அப்படின்னா எடு, இல்ல மிட்டாய் ஒரு நம்ம ஸ்வீட்ஸை கொடுத்துட்டு லேலோன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஸ்வீட் சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்வீட்ஸ் காலோ அப்படின்னு சொல்லலாம். காலோ அப்படின்னு சொல்லலாம், ஸ்வீட்ஸ் காலோ அப்படின்னு சொல்லலாம். ஸ்வீட்ஸ் லேலோன்னா எடு, ஸ்வீட்ஸ் காலோன்னா ஸ்வீட் சாப்பிடு. அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி விளையாட்டா பேசும்போது யூஸ் பண்ணலாம். ஃபார்மலா யூஸ் பண்ற வார்த்தை இது கிடையாது, பெரியவங்க கிட்டையும் யூஸ் பண்ற வார்த்தை இது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி விளையாட்டா பேசும்போது யூஸ் பண்ணலாம். என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாரு, நீங்க பெரிய ஆளுங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்போம்ல, சொல்லுவோம்ல, அது கேட்கறது கிடையாது. அதுக்கு வந்து ஆப் கான்சே ஹோ அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நீங்க யாருன்னு கேள்வி கேட்கறது கிடையாது. ஹூ ஆர் யூ அப்படின்னு நீங்க யாருன்னு கேள்வி கேட்கறது கிடையாது. நீங்க யாரு, நீங்க பயங்கரமான ஆளுங்க, நீங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு அப்படின்னு அந்த மாதிரி ஸ்லாங்ல வந்து நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி தருணங்கள்ல யூஸ் பண்ணக்கூடியது ஆப் கான்சே ஹோ. இதே நீங்க தும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியும் இது ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்டதான் நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். தும் தும் கான்சே ஹோ. இல்லைன்னா பயங்கர க்ளோஸ் அப்படின்னா இன்னொரு வார்த்தையும் இருக்கு, து கான்சே ஹோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஆப் கான்சே ஹோ, தும் கான்சே ஹோ, ஆப் கான்சே ஹோ, து கான்சே ஹோ. எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியுமே இது பயங்கர க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாக்கியம். நீங்க யாரு. இப்ப நம்ம பார்க்க போறதும் ஒரு வினைச்சொல். வினைச்சொல் இல்லாம நம்ம எந்த வாக்கியங்களுமே அமைக்கவே முடியாது, கம்யூனிகேஷன் பண்ணவே முடியாது, பேசுறதுக்கே முடியாது. எந்த லாங்குவேஜா இருந்தாலும் வினைச்சொல் ரொம்பவே முக்கியம். இப்ப வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு முஜே ஆப்கோ பூச்னா தாக்கி, ஆக்சுவலி முஜே ஆப்கோ பூச்னா தாக்கி, ஆக்சுவலி எனக்கு உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுக்குதான் ஆக்சுவலி முஜே ஆப்கோ பூச்னா தாக்கி அப்படின்ட்டு சொல்றது. இதுல என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு முஜேன்னா எனக்கு, ஆப்கோன்னா உங்ககிட்ட, பூச்னா தாக்கி கேட்கணும் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் பூச்னா தாக்கி, கேட்கறது அப்படிங்கறதுக்கு தான் பூச்.
பூச்னா அப்படின்னா பூச்னா கேள் அப்படிங்கிற அந்த வினைச்சொல் தான் இங்க. காலோ அப்படின்னா சாப்பிடு அப்படிங்கிற அந்த வினைச்சொல் பார்த்தோம். இப்போ ஏதாவது வேலை செய்ய சொல்றது அப்படின்னா கரோ அப்படிங்கிற வினைச்சொல் இருக்கும். கரோன்னா செய்யறது அப்படின்ட்டு பார்த்தோம். இதே விளையாடுறது அப்படின்னா கேள், கேள் அப்படின்னா விளையாடுறது. இந்த மாதிரி இதுல பூச் அப்படின்னா வந்துட்டு கேக்குறது. முஜே ஆப்கோ பூச்னா தாக்கி, நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லும்போது இந்த மாதிரி சென்டென்ஸை அமைச்சுக்கலாம். மற்ற வேர்ட்ஸ் எல்லாமே ஈஸ் தான். முஜே அப்படிங்கிறது எனக்கு, ஆப்கோன்னா உங்ககிட்ட. இதை பத்தியெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறோம். லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்குறேன். பூச்னா தாக்கி அப்படின்னா கேட்கணும், எனக்கு உங்ககிட்ட கேட்கணும். ஆக்சுவலி எனக்கு உங்ககிட்ட கேட்கணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ ஆக்சுவலி முஜே ஆப்கோ பூச்னா தாக்கி மரியாதையோட தான் நம்ம கேட்கிறோம். ஆப்கோ அப்படின்ட்டு வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஒரு பெரியவங்க கிட்ட கேட்கறது மாதிரி தான். அந்த நேரத்துலதான் இந்த ஆப்கோ அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஆப்கி ஆப்கா எல்லாம் வந்து மாறும். அதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். முஜே ஆப்கோ பூச்னா தா கி, ப்ரொனன்சியேஷன் முஜே ஆப்கோ பூச்னா தா கி. இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா, நான் கேக்குறேன் நீ சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு மே பூச்னா பத்தாவோ, ஆப் பத்தாவோ, தும் பத்தாவோ, ஆப் பத்தாவோ தும் பத்தாவோன்னு நீ சொல்லு, நீங்க சொல்லுங்க அப்படிங்கறது மாதிரி. மே பூச்னா நான் கேக்குறேன் நீ சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு மே பூச்னா பத்தாவோ, மே பூச்னா தும் பத்தாவோ, இல்லைன்னா தூ பத்தாவோ, இல்லைன்னா ஆப் பத்தாவோ. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல தான் நம்ம பார்த்தோம். முஜே ஆப்கோ பூச்னா தா கி, நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நம்ம தயங்கி கேட்கும்போது கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி நேரங்கள்ல முஜே ஆப்கோ பூச்னா தா கி, நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த பூச்னா, அந்த கேட்கணும்னு யூஸ் பண்றோம் இல்லையா? அதனால அந்த பூச்னா அப்படின்னு யூஸ் பண்ணணும். இங்க வந்து நான் கேட்கிறேன் பத்தாவோ, நான் கேட்கிறேன் மே பூச்னா பத்தாவோ அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்றோம். மே பூச்னா தும் பத்தாவோ, ஆப் பத்தாவோ, தூ பத்தாவோ, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுவே இந்த கேள்வி கேட்கணும், எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏக் கொஸ்டின் பூச்சோ அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அப்போ கேளு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பூச் அப்படின்னு சொல்லணும். கேளு, கேளு, சரி ஓகே நீ கேளு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது வந்து பூச், பூச் அப்படின்னு மட்டும் நம்ம சொன்னா போதும். இந்த எக்ஸாம்பிள்ல நான் கேக்குறேன் சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கும்போது மே பூச்னா பத்தாவோ. இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், கான்வர்சேஷன் வந்து முடிய போகுது, நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து முடிய போகுது அப்படிங்கும்போது சரிங்க வரேங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு சல்தி ஹூம், திகே சல்தி ஹூம், சல்தி ஹூம், திகே சல்தி ஹூம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த எல்லாமே பேசி முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும் அப்படிங்கும்போது சரிங்க வரேங்க அப்படின்ட்டு நம்ம சொல்றதுக்கு தமிழ்ல எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி டிகே சல்தி ஹூ அப்படின்ட்டு சொல்லணும். டெய்லி லைஃப்ல நம்ம யார்கிட்ட வேணாலும் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வார்த்தைகளும் வாக்கியங்களும் யூஸ் பண்றது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாக்கியமும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எப்படின்னா நம்ம ஃபேமிலி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம். ஒரு கேள்வி கேட்கட்டுமா, இங்க கவனிங்களேன், இங்க கேளுங்களேன். சுனோ அப்படின்னா இங்க கவனிங்க, இங்க கேளுங்க, ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட கேட்போம் இந்த மாதிரி. அதுக்கு சுனோ ஏக் கொஸ்டின் பூச்சோ, பூச்சோ அப்படின்னா கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறது. சுனோ அப்படின்னா இது ஒரு வினைச்சொல் தான். அதாவது கவனி அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சுனோ அப்படிங்கிறது. கவனிங்க, இங்க கேளுங்க, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, ஏக் கொஸ்டின் பூச்சோ, ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படிங்கறது ஏக் கொஸ்டின் பூச்சோ, கேட்கட்டுமா அப்படிங்கிறது பூச்சோ அப்படின்ட்டு. சுனோ அப்படின்னா இது எதுக்காக ஆட் பண்ணி இங்க கொஞ்சம் கவனிங்களேன், இங்க கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் ஹிந்தியில சுனோ அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நாங்க எழுதியிருக்கிற சுனோ ஏக் கொஸ்டின் பூச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கேளுங்களேன், இங்க கவனிங்களேன், ஒரு 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 கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். இது வந்து நம்ம மேனேஜர்ஸ் கிட்டயோ இல்ல சீனியர்ஸ் கிட்டயோ இந்த மாதிரி கேட்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல கப்பிள்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு.
இந்த வாக்கியம் ரொம்பவுமே உபயோகமா இருக்கும் டெய்லி லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா கப்பிள்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கறதுக்கு, நம்மளுடைய க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட கேட்கறதுக்கு, இங்க கேளுங்களா, இங்க கொஞ்சம் கவனிங்களா, ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது சுனோ சுனோ ஏக் கொஷின் பூச்சோ பூச்சோ அப்படின்னா கேட்கட்டுமா, சுனோ அப்படின்னா கேளுங்க கவனிங்க அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம பார்த்த கேள்வி சுனோ ஏக் கொஷின் பூச்சோ அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யாராவது வந்து கேக்குறாங்க அப்படின்னா தைரியமா சூப்பரா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஹா பூச் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். அதாவது என்னன்னா ஆமா கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பூச் அப்படின்னா கேக்குறது, பூச் அப்படின்னா கேக்குறது, ஹா பூச் அப்படின்னா ஆமா கேளுங்க. நீங்க அவங்க உங்ககிட்ட கேக்குறாங்க இல்லையா, சுனோ ஏக் கொஷின் பூச்சோ அப்படின்னு சொல்லும்போது ஹா பூச் ஆமா கேளு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது மாதிரி. பூச் அப்படின்னா ஆமா கேளு, ஹா பூச் அப்படின்னா ஆமாம் கேளு அப்படின்ட்டு அர்த்தம். அவ்வளவுதான். இது வந்து பூச் அப்படிங்கிறது இது ஒரு வினைச்சொல் தான், இது ஒரு செயல் தானே, அதனால வந்து இதுவும் ஒரு வினைச்சொல் தான். இந்த கேட்கறது. பத்தாவோ அப்படின்னா சொல்றது, பூச்னா கேட்கறது, கரோ அப்படின்னா செய்யறது. இந்த மாதிரி நிறைய வினைச்சொற்கள் நம்மளுடைய சென்டென்ஸ்ல கூடவே நம்ம நிறையவே வந்து பார்த்துட்டோம்.